தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ இப்போ எங்கே வந்திருக்கோம்னா பேர் பார்த்தீங்கன்னா வந்து சிட்டி டெல் ஸ்பேஸ் டுலோஸ், அதாவது சவுத் ஃப்ரான்ஸில் இருக்கோம். நம்ம நாசா வந்து அமெரிக்காவில் இருக்க மாதிரி இங்கே வந்து யூரோப்பியன் ஸ்பேஸ் சென்டர் ஈசா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஈசாவோடைய எக்ஸிபிஷன் சென்டர் எப்படி வந்து அந்த ஸ்பேஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஆக்டிவிட்டீஸ் மாதிரி நமக்கு மூணில் வந்து வாக் பண்ணணும் எப்படி இருக்கும், அப்புறம் கிராவிட்டி, அப்புறம் வெயிட் மெஷர் பண்ணுறது, அது மாதிரி சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஸோ அப்படி சும்மா எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு வந்திருக்கோம். நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணது ஒரு சின்ன பிட் வந்து நான் அந்த வீடியோவாக தனியாக போடலான்னு இருக்கேன். அதனால் இது கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து சின்ன பசங்களுக்குலாம் ரொம்ப கிளியராக ஒரு ஐடியா கொடுக்கலாம். நம்ம இந்த பிளானட்ஸ்லாம் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது, என்ன சைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அதை பார்க்குறதுக்கு வந்து ஈஸியாக நமக்கு வந்து காட்டியிருக்காங்க. சும்மா கார்டன் அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரியே வீடியோக்கு பார்த்துட்டே வரும்போதே அழகாக இங்கே அதுக்குன்னு ஒரு ஏரியா போட்டிருக்கனால ஒரு பிளாஸ்டிக்மோ இல்லை ஸ்டோனோ ஏதோ ஒரு மோல்டு வச்சு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது பார்க்கும்போது வந்து நம்ம ஒரு நல்ல பிக்சர் கிடைக்கும். ஸோ நான் உங்களுக்கு க்ளோஸ்அப் காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதில் என்னென்ன பிளான்ட்லாம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குன்ட்டு. இது வந்து ஒரு நல்ல கம்பேரிசன். எர்த்தோட மற்ற பிளான்ட்ஸ்லாம் எவ்வளோ பெருசாக இருக்குது, எவ்வளோ பக்கத்தில் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லா மனசில் பதிஞ்சிடும் அப்படியே. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து குட்டியாக பிளாக்காக காட்டுருக்காங்கல்ல, அதான் வந்து மெர்க்குரி. ஸோ மெர்க்குரி தான் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப சின்ன பிளானட். நம்ம எர்த்து பக்கத்தில் இருக்க பாருங்கள் நீல கலரில். ஸோ இது தெரிஞ்சுக்கலாம், நம்ம எர்த்து வந்து ஸ்மாலஸ்ட் பிளானட்டோட எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்றது ஒரு கம்பேரிசன். பட் அதே வந்து சாட்டர்ன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் வந்து த மோஸ்ட் பிக்கஸ்ட் ஒன் வந்து ஜூபிட்டர், அது இன்னும் பெரிய மலை மாதிரி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தூரமாக தெரியுது வந்து யுரேனஸ், அதுவும் ஓரளவுக்கு பெருசாக தான் இருக்குது. சைஸ் கம்பேரிசனுக்கு இங்கே வந்து அழகாக இந்த மாதிரி சும்மா பிளாஸ்டிக் ஷேப்பில் வச்சுருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. அதில் வந்து ரொம்ப குட்டியோண்டு இங்கே மெர்க்குரி இருக்குது. ஈவன் வீனஸ் பார்த்திங்கன்னா அதுவே நல்லா மெர்க்குரியை விட ஒரு 10-15 மடங்கு பெருசாக இருக்கும் போல் இருக்குது. அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதான் இந்த மாதிரி இங்கே அழகாக காட்டிருக்காங்க. ஸோ ஜூபிட்டர் பற்றி டீட்டெயில்ஸ் போட்டிருக்காங்க இங்கே. அதுக்கப்புறமா யுரேனஸ், அப்புறம் வீனஸ், மெர்க்குரி, அவங்களுக்கு என்னென்ன டெம்பரேச்சர் இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. மார்ஸ், ஸோ இந்த இடத்துக்கு பின்னாடி பக்கத்தில் இருக்க அந்த ப்ரௌன் கலர் வந்து மார்ஸ். ஸோ மார்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட்டு போகிறதா இருக்கும். ஏன்னா இது இத்தினோண்டு இருக்க இடத்த விட பார்க்குறச்சு நல்லா பெரிய பிளானட்டாக போனால் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் போல. மார்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து என்னென்னா டெர்ரி, இன்னும் வந்து அது ஃப்ரெஞ்ச் நேம் போட்டிருக்காங்க அர்த்துக்கு. அது ஒரு ஃப்ரெஞ்ச் வேர்டு கற்றுக்கிற மாதிரி இருக்குது. த ஒன்லி பிளானட் டு பி ஹோம் டு லைஃப் ஆஸ் ஃபார் அஸ் வி நோ. அப்புறம் சாட்டர்ன், அப்புறம் நெப்டியூன் இருக்குங்க. நெப்டியூன் தூரமாக அங்கே இருக்கு பாருங்கள், ப்ளூ கலர். அதான் ஃபர்தஸ்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. இந்த டிஸ்டன்ஸ் வைஸ் நம்ம மெஷர் பண்ணி பார்க்கலாம். எது க்ளோசஸ்ட் டு த எர்த்துனா ரொம்ப பக்கத்தில் இருக்கிறது வந்து மார்ஸ். அதனால் நம்ம வந்து மார்ஸுக்கு போகிறோம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பாசிபிலிட்டி இருக்குன்னா வந்துட்டு மெர்க்குரியும் வீனஸும் பார்க்கலாம் மார்ஸ் முடிச்சுட்டு. ஸோ இது 4 தான் ஒன்றா இருக்குது, மற்றெல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஜூபிட்டர் இவ்வளோ தூரம் இருக்குது. அதே லென்ஸில் வந்து சாட்டர்ன் இருக்குது, பின்னாடி நெப்டியூன் இருக்குது, அப்புறம் அந்த பக்கமாக வந்து யுரேனஸ் இருக்குது. ஸோ ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. இந்த டைம் கிடச்சதில் நாங்கள் ஒரு குயிக்காக ஒரு ஃப்ரான்ஸ் ட்ரிப் பண்ணிட்டு வந்தோம். இது வந்து ஒரு 6 ஃபேமிலிஸ் மொத்தமாக சேர்ந்து போனோம். ஸோ நிறைய வந்து சைட் சீயிங் பண்ணாமல் ரொம்ப ஒரு பெரிய வீடியோ எடுத்து தங்கி சும்மா அரட்டை அடிச்சு அப்படி டைம் பாஸ் பண்ணோம். ஸோ வீடியோஸ் உங்களுக்கு இல்லை, பட் என்னுடைய அப்டேட், அதனால தான் வீடியோ போட முடியல. ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறேன், நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். பை, டாட்டா.